அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனுங்கிறது இப்போதை விட 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வந்துச்சு. பிரசவம் எந்தவித சிக்கலும் இல்லாததாக இருந்தாலும் ஒரு தாய்க்கு 5 ஸ்கேன்கள் வரைக்கும் பரிந்துரைக்கப்படுது. ஸ்கேன் எளிதில் பெறக்கூடியதாகவும் விலை மலிவாகவும் இருக்குது. மேலும் ஸ்கேன்கள் மருத்துவர்களுக்கு குழந்தையோட வளர்ச்சி, குழந்தையோட நிலை இது எல்லாத்தையும் துல்லியமாக சொல்கிறதுனால குழந்தையை பற்றி மருத்துவர்கள் முழுமையாக அறிஞ்சிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சிகிச்சை அளிக்க உதவியாக இருக்குது. ஆனால் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களில் நீண்ட கால விளைவுகள் பற்றி இன்னும் முழுமையாக தெரியல. ஆனால் பல காரணங்களுக்காக இது மருத்துவர்களுக்கு அவசியமானதாக இருக்குது. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் நம்மளோட குழந்தையோட படத்தை பிறகு அதிக அதிர்வெண் ஒளி அலைகளை வெளிப்படுத்துது. இந்த அலைகள் வெப்பத்தை உற்பத்தி செய்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை அதிகரிக்குதுன்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க. உதாரணமாக 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருந்துச்சுன்னா இது 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து 40 டிகிரி செல்சியஸாக மாற்றுது. இதனால் தீய விளைவுகள் ஏற்படலாம். ஆனால் சாதாரணமாக 2D 3D 4D ஸ்கேன்கள் செய்யும் போது மிக குறைந்த அளவு வெப்பம் மட்டுமே அதிகரிக்குது. அதாவது அந்த ஸ்கேன்ஸ் வந்துட்டு 1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவான வெப்பத்தை தான் அதிகரிக்கிறதா சொல்கிறாங்க. நம்மளோட குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அமோனோட்டிக் திரவத்தில் மிதக்கிறதுனால இந்த அதிக அளவு வெப்பம் குழந்தையோட உடம்புல எந்த தீங்கையும் ஏற்படுத்தாமல் பாதுகாக்குது. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செய்யும் மருத்துவர்கள் நல்லா பயிற்சி பெற்றவங்களாக இருப்பாங்க. இவங்க இந்த ஸ்கேன் செய்யும்போது குறிப்பிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுவாங்க. இந்த ஸ்கேனை 30 நிமிடங்களுக்கு மேலே அவங்க கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி சில நேரங்களில் சில காரணங்களுக்காக டாக்டர்ஸ் வந்துட்டு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செய்கிறதுக்கு பரிந்துரை செய்வாங்க. அது எந்தெந்த காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இருக்கிற குழந்தை, பிறக்க போகிற குழந்தை இரட்டை குழந்தை இல்லைனா அதற்கு மேற்பட்ட குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறமா கர்ப்பத்தை சிக்கலாக்கிறதுக்கு மருத்துவ காரணங்கள் இருந்தால், அதே மாதிரி நம்ம 35 வயதுக்கு மேற்பட்டவங்களாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி முந்தைய ஸ்கேன் ரிப்போர்ட்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இல்லை இதுக்கு முன்னாடி 2 அல்லது மேற்பட்ட முறைகள் நம்மளுக்கு கருச்சிதைவு ஏற்பட்டு இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி முந்தைய பிரசவம் நம்மளுக்கு ரொம்ப சிக்கலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த அல்ட்ராசவுண்ட்ஸ் ஸ்கேனை வந்துட்டு ப்ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுக்கிறதுனால நம்மளுக்கு தீமைகள்னு எதுவும் இப்போ வரைக்கும் இது பண்ணலை. அதனால் இந்த ஸ்கேனுக்கு வந்து யாரும் பயந்துக்க வேண்டாம். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.